அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கா தவிட்டு தற்குறிகள் மீண்டும் ஒரு தரமான கண்டென்ட் தந்திருக்காங்க. இந்த காணொலியை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வேற லெவல் ஃபன்னியான விஷயங்கள்லாம் இந்த காணொலியில இருக்கு. விழுந்து விழுந்து சிரிக்க போறீங்க, விழலனாலும் சிரிக்க தான் போறீங்க. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. அதனால இந்த காணொலிக்குள்ள நம்ம காலத்தை தாழ்த்தாமல் சீக்கிரமா உள்ள போயிடலாம் வாங்க. முதல்ல புஷி ஆனந்துங்க தாவேக்காவுக்கு இது சின்னம் கொடுத்துருக்காங்க, மடக்கு ஊதி சின்னம். அந்த சின்னத்தை அவர் வேற விதமாக சொல்றாருங்க. அவரு வேற விதமான ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாரு. அது என்னன்றதை நீங்களே பாருங்க. சொன்ன உடனேயே 5வது நிமிடத்திலேயே உலகம் முழுக்க தமிழக வெற்றித்தேவுடைய சின்னம் விசில் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த பொன் போன்ற வார்த்தையை மீண்டும் கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா? 5வது நிமிடத்திலேயே உலகம் முழுக்க தமிழக வெற்றித்தேவுடைய சின்னம் விசில் என்பது. நம்ம மடக்கு ஊதின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சா அவங்க இல்லை நாங்கள் அதுக்கும் மேலே, எங்களை நீங்கள் மடக்கு ஊதின்னா கீழே இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு நாங்கள் டைரெக்டாக டாப்பில் இருக்கோம் இல்லையா, சில வார்த்தைகள் கெட்ட வார்த்தை அப்படின்னு வந்தால் வாயில் சரளமாக வரக்கூடிய வார்த்தைகளில் அதில் ஒன் ஆஃப் தி வார்த்தை நாங்கள் டாப்பில் தான் அதிலே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக அவங்களே சின்னத்துடைய பேரை அவங்களே சொல்லிட்டாங்க. தமிழக வெற்றி தேவிட சின்னம். தேவிடம் தான் சொன்னேன், பார்த்துக்கோங்க, தப்பாக எதுவும் எடுத்துக்க கூடாது. ஆகவே இன்று முதல் அவர்களை மடக்கு ஊதிகள் என்றும் அழைப்போம். தேவிட கட்சிக்காரங்க, தேவிட பசங்க, தேவிட பாய்ஸ் அப்படின்னும் நம்ம அந்த கட்சிக்காரங்களை அழைக்கலாம். அவங்களுடைய கட்சியோட சின்னம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி தேவிட சின்னம். இந்த ஆளுக்கு தயவு செஞ்சு வசமாக வாங்கி கொடுங்கய்யா, தமிழக வெற்றி கழகக்காரங்களை. என்னையா இது தமிழக வெற்றி தேவிட சின்னம்மா? என்ன தேவிட? யாரு தேவிட? இந்த கட்சியை அவமானப்படுத்துறது இவனுங்களே தான். இந்த கட்சி விளங்காமல் போகிறதுக்கு காரணமும் இவனுங்களே தான். இந்த கட்சிக்கு செயல்பாடே இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கு, கம்முன்னு அமைதியாக அந்த ஆமை ஓட்டுக்குள்ளே போய் பதுங்கி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இவங்க கட்சி தலைவரும் தான். மாலை வணக்கம்னு சொல்கிறதுக்கு போல மானை வளர்க்கணும்ன்றாப்புல எத்தனை வார்த்தைகள் தமிழை போட்டு குத்தி குத்தி கொள்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதவ அர்ஜுனா 4 வார்த்தையை சேர்த்து ஒரு கோர்வையாக கோர்த்து பேசுறதுக்கு தெரியல, வாயில் வரல. 5 கோடி பேர் இருக்காங்க எங்களை 5 கோடி பேர் இருக்காங்கன்னு ஆதவ அர்ஜுனா சொன்னது என்ன தெரியுமா? 5 கோடி பேர் இருக்காங்க உண்மையிலே. எதுக்குன்னா இவனுக்கு என்னதான்டா பேசுறானுங்க பார்க்கறதுக்கு, நல்ல ஃபன்னியாக இருக்குமே, நல்லா கண்டென்ட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறதுக்கு தான் 5 கோடி பேர் பார்க்குறாங்க. ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்புன்னு சொல்றது போல ஹிந்தி திணிப்புன்னு சொல்றாப்புல. இங்கே பாருங்களேன், அதையும் எங்கு கொள்கை ரீதியாக நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோமோ நாங்கள் அங்கு எதிர்ப்போம். நீட்டு பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை, ஹிந்தி மொழி திணிப்பு, இந்தி மொழி திழிப்பு. எடப்பாடி பழனிசாமியார் சொல்லுவார், திருப்பி சொல்றீங்க, திருப்பி ஏன் கேட்குறீங்க, திருப்பி அது திருப்பின்ற வார்த்தைக்கு ஒரு ஓனரே எடப்பாடி பழனிசாமியார் தான். ஆனால் ஆதவ அர்ஜுனா இதுக்கு திருப்பி யூஸ் பண்ணுறாப்புல. திருப்பி தமிழே வாயில் வராது, ஆனால் தமிழக வெட்டி கழகம்னு பேர் மட்டும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தர் கின்னஸ் சாதனை படைச்சிருக்காருங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். சென்னையோடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர், அவருடைய பேரெல்லாம் நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் ஆளு கிடையாது. அவர் பேசியிருக்காரு. அவர் பேசலைங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது என்னது, அது பேசுகிறதா கத்துறதா என்னன்னு தெரியல. அவருடைய அதிரடியான அந்த பேச்சு இருக்குது பாருங்க. ஒரு மேடையில் பேசிட்டு போயிருக்காரு. அந்த பேச்சு உலகத்திலேயே அவ்வளோ நேரம் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ அதிரடியான பேச்சு, அவ்வளோ பாருங்க நீங்களே. அனைவருக்கும் வணக்கம். தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம். தளபதி 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 தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், நாளைய முதல்வர் 2026 நமது. வணக்கம், நன்றி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மொத்தமே 30 செகண்ட் தான் பேசியிருக்காப்புல. இது கின்னஸ் சாதனையில் இடம்பெற வேண்டிய பேச்சு. அவங்க தலைவர் என்னன்னா போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு 3 நிமிஷம் பேசிட்டு ஓடிட்டாப்புல. 3 நிமிஷம். தொண்டை என்னன்னா அதில் 10% தான். 30 செகண்ட். எங்களை அடிச்சுக்க உலகத்தில் எவனாவது உண்டா? எங்களை மாதிரி பேச யாராவது உண்டா? எங்களை மாதிரி பேச்சாடுற யாருக்காவது உண்டா? அது பேசுறத பாருங்க. தளபதி 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 நெஞ்சில் குடியிருக்கும் நாளைய முதல்வர். நன்றி வணக்கம். என்னங்கடா இது மடக்கு ஊதி கட்சி? இப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க உலகத்துல. அரசியல் கட்சி, இது ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லவே வெக்க கேடா இருக்கு. என்ன ஒரு கருத்து ஆழமிக்க பேச்சு பா.
கட்சியுடைய கொள்கையை பேசுறாங்க. மாவட்ட செயலாளர் சும்மா கிடையாது, சும்மா யாரோ ஒருத்தர் கிடையாது, மாவட்ட செயலாளர் தாவேக்காவுக்கு எப்படி கொள்கை ரீதியா பேசுறாரு, எப்படி அரசியல் கரைச்சி குட்டிச்சு அப்படியே வந்து மேடையில் அப்படியே வச்சு பேசி அப்படியே பயங்கரமா கூட்டத்தை அரசியல்படுத்தி என்ன மாதிரி பேசியிருக்காரு பாருங்க. சினிமா தியேட்டர் வாசல்ல நின்று பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்தவங்களை எல்லாம் தூக்கி கொண்டு வந்து அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சு நிக்க விட்டா இப்படிதான் இருப்பானுங்க. அங்கே என்னத்தை கத்திக்கிட்டு கூவிக்கிட்டு இருந்தாங்களோ அதை தான் இங்கேயும் பண்ண போறானுங்க. தளபதி தளபதிட்டு வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அவனுங்க கிட்ட? நல்ல வேலை 30 வினாடிகளில் போயிட்டாப்ல, அதுக்கு மேலே நின்றுதான் நமக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கு பார்க்கவே. இப்படிப்பட்ட ஆட்களை செலக்ட் பண்ணி மாவட்ட செயலாளர் பதவி வேற கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியா இருக்கும்னு பாருங்க. எந்த கட்சியிலையுமே மாவட்ட செயலாளர் இந்த லட்சணத்தில் இருக்க மாட்டாங்க. தற்குறிகள்னா தற்குறிகள், ஒன்னா நம்பர் வடிகட்டின தற்குறிகளை தூக்கி மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. அங்க ஒரு பக்கம் ஒரு மாவட்ட செயலாளர் பதவி தரேன்னு சொல்லிட்டு நல்லா குஜால்ஸ் பண்ணிக்கிட்டு மாட்டின உடனே திமுக தான் காரணம், அதுக்கும் திமுக மேல பழிய தூக்கி போட்டாங்க. இந்த லட்சணத்தில் இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள்லாம். கட்சியுடைய பொதுச் செயலாளரே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் அவரே தளபதி தளபதினு நெஞ்சை கிழிச்சுக்கிட்டு தமிழக வெட்டி தேவிட சின்னம்னு அப்படின்றப்பல மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே ஏமாத்திரம். பாவம், அவங்களே இப்படி இருக்கிறப்போ இவங்க என்ன பண்றது? பாவம். உன்னால முடியண்டாலும் எனக்கு என்ன ஊனா அது என்ன ஊன்னு சொல்லிருங்க, ஓப்பனா சொல்லிருங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஊனா யாரு 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 இதுவை கொடுத்து எதுவ எது கொடுத்தாங்க, யாரு கொடுத்தது? சீக்கிரமா சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு சத்தியமா ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாதா? அப்புறம் எப்படி கொடுத்தாங்க? ஐயோ, இது ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கே. அது எனக்கு சரியா பேச கூட தெரியாது. ஐயோ, பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆனால் ஊன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யணும். மோசமான நிலைமையில் இருக்குங்க தாவேக்கான்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஐயோ மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பாவம், ஒன்று மரியாதை பிஞ்சு குழந்தைகளாக இருக்காங்க. இவங்களுக்கு யாரோ ஊன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் அவரை பார்த்து தான் ஒன்று கற்றுக்கினேன். ஒன்று கற்றுக்கிட்டாரு. எல்லாமே தப்பா கேட்குது டாக்டர். அவர் என்ன செய்வாரோ அதெல்லாம் அப்படியே செய்வேன். அந்த அவரு எவரு அதை சீக்கிரமா சொல்லுங்க, தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். அவரு மாதிரி தான் பாத்தீங்கன்னா போட்டோ கூட பாருங்க, அங்காளம்மா போட்டோ கூட அவரை பார்த்தா நான் வச்சுன்னு இருக்கிறேன் பாருங்க, இங்க பாருங்க. ஏன்னா நானு எனக்கு அவரு தளபதி மேல அவருக்கு அவ்வளவு பாசம். அருமை அருமை, என்ன ஒரு கருத்து ஆலபிக்க பேச்சு. இதுவும் கின்னஸ் ரெக்கார்டில் வர வேண்டிய பேச்சு தான். என்னடா இது? எந்த அரசியல் கட்சியிலையாவது இது மாதிரி ஃபோட்டோ எடுத்து இங்கே பாருங்க, நாங்கள் ஃபோட்டோலாம் வச்சுருக்கோன்னு சொல்லுவாங்களா? எந்த அரசியல் கட்சியாக கொடுத்தாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? தேவட கட்சி சின்னம் அப்படின்றாப்ல. சரி, என்னங்கடா இது? இந்த சுவிசேஷ விழா பிரசங்க கூட்டம் அப்படின்லாம் வந்து நடத்துவாங்க. அதுலலாம் இந்த சாட்சி சொல்கிற டைம்னு ஒன்று வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி இருந்தேன், என்னைய இப்படி மாற்றிட்டாங்க, எனக்கு கடவுள் வந்து எனக்கு அருள் கொடுத்தாரு, எனக்கு குணமாயிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஏதோ சாட்சி சொல்கிறதுக்கு கொண்டு வந்து விட்ட மாதிரி இவர் நின்று அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு, அரசியல் மேடையில் நின்று. இது அரசியல் பேசுகிறாருன்னு சொன்னது தப்பு, மன்னிக்கவும். என்னங்கடா இது? தற்கொலை இல்லடா, நாங்கெல்லாம் டேய் மெர்க்குரி பல்படா அவருக்கு. இன்னொரு இடத்துல சிஎம் ஓட ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் லைவ்ல போயிட்டு இருக்கு. அது ரெண்டையும் கம்பேர் பண்ண போனா நம்ம நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 10,000 பேர் பார்க்கறாங்க. சிஎம் ஓட நிகழ்ச்சியை 85 பேர் தான் பார்க்கறாங்க. இது ஃபேக்ட், இது உண்மையான ஃபேக்ட். சிஎம் ஓட அந்த ஸ்பீச்சுக்கு மொத்தமா லைக் போட்டதே 15 பேர் தான். இப்ப இந்த நிகழ்ச்சியில தளபதி இல்ல, எல்லாருமே நிர்வாகிகள் தான் பங்கேற்று இருக்கோம். இதுக்கு வந்திருக்க லைக்ஸே 10,000. பாருங்களேன், லைக்ஸ் வியூஸ் எல்லாம் இருந்தா சிஎம் ஆயிரலாம் நினைச்சிட்டு இருக்காங்க போல. அட தற்குறிகளா, எப்படிப்பட்ட தவிட்டு தற்குறியா இருக்காரு பாருங்க இந்த பெலிக்ஸ் ஜெரால்டு. மக்கள் ஒன்றும் யாருக்கு அதிகமாக லைக்ஸ் வந்திருக்கு வியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தெல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. யார் நம்மளை ஆள்றதுக்கு சரியா இருப்பாங்கன்னு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. ஐயோ, இவனுங்களுக்கு எப்படிங்க சொல்லி புரிய வைக்கிறது? இந்த தற்கொலைத்தனத்தை இன்னும் ப்ரமோட் பண்ணுற மாதிரி தான் இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முக்கியமான நபர்கள்லாம் பேசிக்கிறாங்க பாருங்க. இதை பார்க்குற அணில் குஞ்சுகள், எதுவுமே தெரியாத அணில் குஞ்சுகள் என்ன நினைப்பானுங்க? நிறைய வியூஸ் வருது, நிறைய லைக்ஸ் வருது, அதனால நம்ம தளபதிக்கு தான் நிறைய ஓட்டு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தற்கொலையாட்ட வாழ்ந்துக்கிட்டு இருப்பானுங்க. தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் தெரியும் ரியாலிட்டி என்னான்ட்டு. எல்லாருமே அப்படியே வேற லெவலாக கருத்தாக பேசுகிறாங்க பாருங்க.
அப்படியே லைக்ஸ் வியூஸ்ன்னு ஒருத்தர் பேசுறது என்ன, ஒருத்தர் ஊ ஊ ஊ ஊ கொடுத்தாங்கன்னு பேசுறது என்ன, ஒருத்தர் தளபதின்னு கத்திக்கிட்டு 30 செகண்டில் ஓடுறது என்ன, இன்னொருத்தர் தமிழக வெட்டி தேவட சின்னம்னு சொல்றது என்ன, எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க. இது ஒரு கட்சின்னு. அந்த தீய சக்தியை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் எந்த தொகுதியில் நாம் ஓட்டு வாங்குகிறோமோ இல்லையோ, இந்த சேப்பாக்கம் தொகுதியில் கிட்டத்தட்ட 60,000 வாக்கு வித்தியாசத்துல இந்த தொகுதியை ஜெயிச்சு நாங்கள் காட்டுவோம். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வாங்க வந்து போட்டி போடுங்க. தைரியம் இருந்தால் உங்கள் விஜய் அண்ணனை நிற்க சொல்லுங்க. சேப்பாக்கம் தொகுதியிலே வந்து நின்று பாருங்க. உண்மையிலேயே துணிச்சல்னு ஒன்று இருக்குது. நீங்கள்லாம் கோழைகள் கிடையாது, அஞ்சு நடுங்கக்கூடியவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் தைரியம் இருந்தால் சேப்பாக்கம் தொகுதியில் வந்து நின்று பாருங்க. சேப்பாக்கம் தொகுதி ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இன்றைக்கு ஒரு புடி வந்து பாருங்க தைரியம் இருந்தா. இந்திய கூட்டணி உருவாயிருச்சு. நாளைக்கு எல்லாம் ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. திமுக பெரிய கூட்டணி இருக்கு. என்னங்க இப்படி அழுறாங்க பாவம். அங்கே கூட்டணி உருவாயிருச்சு, இங்கே எல்லாரும் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அடைமழை வருமே அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சல் ஓடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய். தேவட கட்சி சின்னம் நல்ல அருமையாக இருக்குங்க. இந்த கட்சியை வந்து கலாய்க்கிறதுக்கு ஜாலியாக இருக்குது. தேவட சின்னம் கட்சி. அன்னைக்கு இந்த ஆதவர்ஜுனா தாவேக்காவுடைய செயல் கோழைகள் கூட்டம் நடந்துச்சு பாருங்க. அந்த கூட்டத்தின் போது விசிகால வெறும் 20 பேர் தான் இருக்காங்க. திருமாவளவன் அண்ணன் நீ என்ன திட்டுனாலும் பரவாயில்ல, கோவச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, விசிகால இருக்க எல்லாரும் தாவேக்கா வந்துட்டாங்க அப்படின்ட்டுலாம் வந்து ஊட்டிக்கிட்டு இருந்தாப்புல. இன்னைக்கு எப்படி பேசுறாப்லன்றத பாருங்க. அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்போம், என்னென்ன இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க நம்மள, நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன். 20 பேரு விசிகேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவறான தகவல் கொடுத்து, தலைவர் அண்ணன் திருமாவளவன் தகவல் கொடுத்து, விசிகே அண்ணன் அவர்கள் எங்களுடைய தலைவரையும் கட்சியையும் எங்க கட்சிக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாருன்னு நான் சொன்னேன். சொல்ல வந்தது அதுதான். அப்ப பாதிலே கட் ஆயிருச்சு. அதை நான் எக்ஸ்லே போட்டுட்டேன். உடனே திமுக உள்ள புந்துட்டாங்க. அண்ணன் திருமாவளவர்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் எப்படி ஒரு கழகத்தை மூட்டி உள்ளான். நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்லுகிறேன், என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமானன் அவர்கள். எனக்கான முகவரியை கொடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். என்றைக்கும் ஆதவர்ஜுனா நன்றியை மறந்தது கிடையாது, யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். 3 நாள்ல எப்படி மாத்தி பேசுது வாயின்னு பாருங்க. இது வாயா இல்ல வாயா? 25ஆம் தேதி அப்படி பேசிட்டு 28ஆம் தேதி இப்படி பேசுறாப்ல. அதுல திமுக வேட்டிக்குள்ள பாயாம இருக்க முடியாது இந்த தேவட சின்ன கட்சிக்காரனுங்களுக்கு. திமுக காரங்க உட்கார்ந்துருந்து இந்த விளங்காத ஆதவர்ஜுனாவுக்கும் விசிகா தலைவரான எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இங்க வேற வேலை இல்லை. ஆதவர்ஜுனா மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர். அவரை எதிர்த்து இங்க இதெல்லாம் பண்ணாதான் அரசியல்ல சஸ்டெயின் ஆக முடியும் திமுக வேலை. போங்கடா வரம. ஆட தெரியாதவன் மேடையே கோணலா இருக்குன்னு சொல்லுவானா, அந்த மாதிரி தான் இருக்குது. விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொள்கை ஆசானா இவருக்கு. அப்படி கொள்கை ஆசான்னா விசிகா விட்டு எதுக்குப்பா வந்த நீ? என்ன தேவட சின்னத்துக்காக நீ வந்த? கலவரத்தை தூண்டுற மாதிரி பதிவு போட்டுட்டு இல்லவே இல்லைன்னு மறுக்கிறது, கோர்ட்டில் போய் நான் ஒரு மென்டல்னு எழுதி கொடுக்கறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தப்பாக பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் மண்டிக்கிடுறது, இதே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்காப்புல இந்த சில்பாகுமார். சரி மக்களே, இன்றைக்கான இந்த மடக்கு ஊதி வறுவலை நாம் பார்த்தோம். மடக்கு ஊதிய வறுவல் செய்ய முடியாது, விசில் எப்படிங்க வறுக்க முடியும்? ப்ராக்டிக்கலாலாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த கட்சியை ப்ராக்டிக்கலாலாம் எதுவும் பேசுறது கிடையாது. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு தோன்றதெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் கொடுக்கணுனால நம்மளும் இந்த மாதிரி தான் பேச வேண்டியது இருக்குது. இந்த மடக்கு ஊதி வறுவல் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.